ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் ஆச்சாரிய பாபாஜியின் மாணவன் சிவஜோதியின் வணக்கம். ஜோதிடத்துல குரு யோகக்காரகன், ஞானக்காரகன், தனக்காரகன் சொல்றோம். கேது மோட்சகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஞானக்காரகன். இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேரும் பொழுது ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு யோகம் உருவாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கோடீஸ்வர யோகம்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே போட்ட ஜோதிட பதிவுல நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். கோடீஸ்வர யோகம்னா அது பொருளாதார ரீதியா நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஆனா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையான கடைக்கோடி கடை தேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோகம் அது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாக மட்டும்தான் இந்த குரு கேது சேர்க்கை பலன் தருமா, இல்ல பொருளாதார ரீதியா எந்த விதமான வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தையும் இந்த குரு கேது சேர்க்கையை தராதா அப்படின்லாம் கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு கேது சேர்க்கையினால ஏற்படக்கூடிய உன்னதமான பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த குரு கேது சேர்க்கை என்ன பண்ணும்னா ஜாதகருக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஆனா தேவை என்னவோ அந்த தேவைக்கு ஏற்றவாறான பணத்தை தான் கொடுக்கும். ஒருத்தங்களுக்கு 10,000 தேவை, ஆசைப்படுறது 1000 விதமான விஷயங்களே ஆசைப்படலாம். ஆனா அவங்களோட தேவை என்ன, 10,000க்கு 20,000க்கு 30,000 தேவையான விஷயங்கள் ஆசைப்படுறதுக்கு எவ்வளவு உண்டு. ஆனா அவங்களோட தேவை என்னன்னா 3,000 5,000 தான் இருக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 200 ரூபாய்க்கும் ஒரு பொருள் கிடைக்குது, 2,000 ரூபாய்க்கும் கிடைக்குது, 20,000 ரூபாய்க்கும் கிடைக்குது. இதுல பொருள் ஒன்றும் மாறப்போறது கிடையாது. அதனுடைய பயன்பாடு மட்டும்தான் இங்க முக்கியமே தவிர எதுலையுமே எந்த மாற்றமும் கிடையாது. ஆக அந்த ஜாதகருக்கு இன்னதான் 20,000 ரூபாய்க்கு தேவையான பொருள் மேல ஆசை இருந்தா கூட அவருக்கு கிடைக்கிறது என்னவோ 200 ரூபாய்க்கு தேவையான பொருள் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் எளிமையான ஒரு விளக்கம். குரு அப்படின்றவர் சுய முயற்சியை குறிக்கக்கூடியவர் ஜாதகத்துல. இந்த குருவோட கேது எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவர், அதை மாற்றி அமைக்கக்கூடியவர் கேது. இந்த ரெண்டுமே சேரும் பொழுது ஜாதகர் என்ன முயற்சி செய்தாலும், சுய முயற்சி தனக்கான எந்த விஷயத்தை ஜாதகர் செய்து கொள்வதற்கு நினைத்தாலும் அதை கேது உடனடியா அங்க ஒரு கட்டையை போட்டு தடுத்துருவார். இதுதான் குரு கேது சேர்க்கையுடைய முக்கியமான பலன். அப்போ இந்த பொதுவாகவே இந்த குரு கேது சேர்க்கையை இருக்கக்கூடியவங்க இவருடைய இயல்பு என்னன்னா, தனக்காக அவங்க எதுவும் செஞ்சுக்க கூடாது, பிறருக்காக அவங்க செய்யணும். பிறருக்காக பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தும் பொழுது தன்னுடைய தேவைகள் தன்னால நிறைவேறும், தனக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். தன்னுடைய தேவைகள் நிறைவேறும் அப்படின்றது ஏதோ ஒரு டிஃபரெண்டா ஏதோ அதிசயத்துல நிறைவேறிடாது. அது பிறருக்கு செய்யக்கூடிய சேவைகள்லயே அவங்களுக்கு திருப்தி கிடைச்சிடும், ஒரு நிறைவு கிடைச்சிடும். இவ்வளவுதான் விஷயம் அப்படின்ற ஒரு பக்குவத்தை கேது கொடுத்துருவார். பிறரை கவனிச்சுக்கிறதுல, பிறரை பற்றி என்ன யோசிக்கிறதுல, பிறர் மேல அக்கறை செலுத்துறதுலயே கேது பகவான் என்னப்பட்டவர் குருவாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஞானத்தை கொடுத்துருவார், பக்குவத்தை கொடுத்துருவார். அதனால தான் பிறருக்கு செய்யக்கூடிய சேவையிலேயே திருப்தி அடைஞ்சதுனால குரு கேது சேர்க்கை இருக்கக்கூடியவங்க அதிகமா பக்குவம் அடைஞ்சவங்களா இருக்காங்க. தன்னை நோக்கிய சிந்தனை அவங்களுக்கு வரதே கிடையாது. அதுதான் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முதல் படி. பருவபகாரம், தன்னை போல பிறரையும் எண்ணுதல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லாம் குரு கேது சேர்க்கையினுடைய ஒரு அடையாளம் தான். பிற உயிர்களையும் தன்னை போல பேணி காத்தல் அப்படின்றதுனால தான் இந்த குரு கேது சேர்க்கை அப்படி ஒரு உன்னதமான ஒரு சேர்க்கையாக, கிரக சேர்க்கையில உயர்ந்த சேர்க்கையாக சொல்லப்படுது. அதனாலதான் இப்படி ஒரு உயர்ந்த எண்ணம் கோடியில ஒருத்தருக்கு வரும் அப்படின்றதுனால தான் இதை கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க. இதனுடைய சேர்க்கையினுடைய பலன். சரி, இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. குரு கேது சேர்க்கை இருக்கவங்க பெரும்பாலும் கடனாளியா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன கடன் கேட்டாலும், எவ்வளவு கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்லாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. குரு கேது சேர்க்கை இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க போய் கடன் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைச்சிடும் கடன். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கொடுக்க முடியாம அவங்க கஷ்டப்படுறது அவங்களுடைய பாடு, அது வேற விஷயம். அது கடன் பிரச்சனையில வரும், அதெல்லாம் பத்தி தனியா பேசலாம். ஆனா இந்த மாதிரி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கடன் எளிமையாக கிடைத்து விடும். அந்த கடனையும் அவங்களுக்காக செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுயமுயற்சியினால எதுவும் செஞ்சுக்க முடியாது இல்லையா. அதனால பிறருக்கு செய்யறதுனாலயோ இல்லைன்னா தன்னுடைய எளிமையான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ இந்த பணமானது அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். சரி, இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, குருவுடைய காயத்ரி மந்திரத்தை அதிகமாக ஜபம் பண்றது, இல்ல குருவினுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியோ இல்ல பிரம்மாவோ முதலான தெய்வங்களை வழிபாடு செய்வது, குருமார்களை தியானம் செய்யறது, அவங்களுடைய பிருந்தாவனம் மடத்துக்கெல்லாம் போய் தரிசனம் பண்றது, அங்க எல்லாம் போய் சேவை செய்துட்டு வர்றது, அங்க போய் எதுவுமே பண்ண வேணாம், போய் தியானம் பண்றது. அங்க போய் தியானம்னா ஏதோ உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நேரம் செலவழிக்கிறது கிடையாது.
ஒண்ணுமே பண்ணாம அந்த குருவுடைய பிருந்தாவனத்தையும் அதிஷ்டானத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அதுவே ஒரு தியானம் தான். ஆக அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறதுனால இந்த குரு கேது சேர்க்கையினுடைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜாதகத்துல அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டங்களும் குருவருளாலே அவருடைய திருவருளாலே எல்லாமே நிவர்த்தியாகி எல்லாம் விலகி சூரியனை கண்ட பனி போல குருவினுடைய பார்வை பட்ட மாத்திரத்திலே எல்லாம் விலகி ஜாதகத்துல நல்ல யோகங்கள் கிடைத்து உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கு எல்லாம் வல்ல குருவினுடைய திருவருள் உதவி புரியும். ஜோதிடத்தில் நிறைய வழிகள் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். உங்கள் குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களுடைய ஜாதகத்தினை துல்லியமாக ஆராய்ந்து ஜோதிட ஆலோசனை பெற ஆன்மீக தகவல் ஜோதிட சேவையை பயன்படுத்திக் கொள்ளவும். என்றென்றும் குரு ஆச்சாரிய பாபாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் பயணிக்கக்கூடிய அவருடைய மாணவன் சிவஜோதி.